ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருவாய்மொழியில் அர்த்தபஞ்சகமானது எப்படி சொல்லப்படுகின்றது என்பதை பார்த்து கொண்டு வருகின்றோம். பரமாத்ம ஸ்வரூபத்தையும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் பார்த்துள்ளோம். அதாவது திருவாய்மொழியில் 4 பதிகங்களில் 4 திருவாய்மொழிகளில் பரமாத்மா எப்படிப்பட்டவன் என்பதை ஆழ்வார் தெரிவித்தார். அதே போல 4 பதிகங்களில் ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் என்பதை ஆழ்வார் தெரிவித்தார் என்பதை பார்த்துள்ளோம். இதற்கு பிறகு இப்பொழுது 4 பதிகங்களில் ஆழ்வார் விரோதியை தெரிவிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இங்கு ஒரு கேள்வி வரும். முன்பே இந்த கேள்வி வந்தது. பரமாத்மாவை பார்த்துவிட்டு ஜீவாத்மாவை பார்க்க வேண்டுமா, இல்லாட்டி முதலிலே ஜீவாத்மாவை பார்த்துவிட்டு பரமாத்மாவை பார்க்க வேண்டுமா என்றால் 2 கிரமமும் தகுந்ததுதான். 2 கிரமத்துக்கும் காரணம் என்ன என்றதை முன்பு நடந்த வகுப்பிலே நாம் அனுபவித்துள்ளோம். அதே போலதான் இங்கேயும் கேள்வி வரும். விரோதியை பார்த்துட்டு பலத்தை பார்க்கணுமா, இல்லாட்டி பலத்தை பார்த்துட்டு விரோதியை பார்க்க வேண்டுமா என்றால் 2 கிரமமும் சரிதான். இங்க நாயனார் எடுக்கக்கூடிய கிரமம் என்ன அப்படின்னா விரோதி பிறகு பலம் அப்படின்ற கிரமம் இங்க சரி. ஆனா மற்ற இடத்துல பலத்தை தெரிவித்து பிறகு விரோதியானது தெரிவிக்கப்படுகின்றது. அந்த அடைவுக்கு தாற்பயம் என்ன என்றால், விரோதி அப்படின்னா என்ன? விரோதினா தடை. தடை அப்படின்னு சொன்னாலே என்ன கேள்வி வரும்? எதற்கு தடை அப்படின்னு கேள்வி வராதா? பலத்துக்கு தானே தடை. அப்போ முதலிலே பலத்தை சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட பலத்துக்கு இது தடை அப்படின்னு சொல்றது சரிதானே. ஆகையினால அந்த அடைவு பலம் பிறகு விரோதி என்று. சரி, விரோதியை சொல்லி பிறகு பலத்தை சொல்றதுக்கு என்ன கருத்து என்றால், பலத்தை அனுபவிக்கும் பொழுது விரோதி கழிந்த பிறகுதான பலத்தினுடைய அனுபவம். ஆகையினால அனுபவ தசையை வைத்துக்கொண்டு பார்த்தோமே என்றால், அப்போ முதலிலே விரோதியை பத்தி அறிய வேண்டும், அதற்கு பிறகு பலத்தை அறிய வேண்டும் அப்படின்னு ஆயிடுறது இல்லையா அனுபவ தசையில. இப்படிதான் நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்றத அறியறதுக்கு முதலிலே விரோதி கழிக்கப்படுற விரோதியை அறிந்து பிறகு அனுபவிக்கிற பலத்தை அறியறது அப்படின்றதும் சரியான கிரமம் தான். அந்த கிரமத்துலதான் இங்க நாயனார் அருளி செய்கிறார். இது ஒரு சற்றே சம்பிரதாய ஆழமான ஒரு கருத்தை இங்க கூடயே சேர்ந்து பார்ப்போம். திருமந்திரத்துல 3 பதங்கள். முதல் பதம் பிரணவம். பிரணவம் அப்படின்றது ஆ ஊ மா அப்படின்றதை சேர்த்தால் பிரணவம். அநேகமா எல்லாருக்கும் பிரணவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு நமஹா அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் நாராயணாய. இதுதான் திருமந்திரம். பிரணவத்தினுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தத்தை தான் நமஹா நாராயணாய அப்படின்ற 2 பதங்கள் விவரிக்கின்றன. ஆனா விவரிக்கும் பொழுது அது பிள்ளைலோகாச்சாரியார் தெரிவிக்கிறார், அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம், உகாரத்தை விவரிக்கிறது நமசு, மகாரத்தை விவரிக்கிறது சதுர்த்தி, நாரபதம் என்றும் சொல்லுவார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். பிரணவம் ஆ ஊ மா இருக்கு இல்லையா, அதுல ஆ அப்படின்றதுனுடைய விவரணம் என்னன்னா நாராயண அப்படின்றதுதான் விவரணம். ஆ ஊ மான்ற இடத்துல ஊ இருக்கு இல்லையா, அதுக்கு விவரணம் என்ன என்றால் நமஹா அப்படின்னு இருக்கு, அதான் விவரணம். இப்படி தெரிவித்து பிள்ளைலோகாச்சாரியரே கேட்டுக்கிறார், அடைவே விவரியாது ஒழிகிறதன் அப்படின்னு. ஆ ஊ மா அப்படின்னு தானே பிரணவத்தில் இருக்கக்கூடிய கிரமம். அப்ப முதல்ல நாராயண வந்திருக்கணும், அப்புறம் தானே நமஹான்றது வந்திருக்கணும். ஏன் இப்படி கிரமம் மாறி இருக்கு என்றால், விரோதி போய் அனுபவிக்க வேண்டுகையாலே அப்படின்னு பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை அனுபவிக்கிறோம் இல்லையா பலன், அது எப்போ விரோதி சம்சாரமாகிற இந்த விரோதி கழிந்த பிறகு எம்பெருமானை அனுபவிக்கிறது அப்படின்றது தானே கூடும். ஆகினால நம்மளுடைய விரோதி போன பிறகுதான் எம்பெருமானுடைய அனுபவம் அப்படின்னு இருக்கிறதுனால முதலிலே விரோதி பிறகு பலம் அப்படின்றோம் என்ற கிரமத்திலும் கிரந்தங்களானது அமைந்திருக்கின்றன. ஆக அந்த கிரமத்துல இங்க நாயனார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, முதலிலே விரோதியை தெரிவித்து பிறகு பலத்தை பத்தி தெரிவிக்கிறார். சரி, திருவாய்மொழியில் தெரிவிக்கிறார் அப்படின்னா என்ன? ஆழ்வார் திருவாய்மொழியில 4 பதிகங்கள்ல விரோதியை தெரிவிக்கிறார் என்றதை நாயனார் முதலிலே தெரிவிக்கிறார் அப்படின்னு தாற்பயம். சரி, எந்த 4 திருவாய்மொழிகளிலே ஆழ்வார் விரோதியை பற்றி பேசுகிறார்
வீடு சொன்னால் ஒரு கொண்ட. வீடு சொன்னால் ஒரு கொண்ட. வீடு வீடுமென் முற்றவும் முதல் பத்தினுடைய 2வது திருவாய்மொழி. அதுக்கப்புறம் சொன்னால் சொன்னால் விரோதம் இது 3ஆம் பத்தினுடைய 9வது திருவாய்மொழி. அதற்கு பிறகு ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் 4ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி. அதற்கு பிறகு கொண்ட வெண்டிர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் 9ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி கொண்ட வெண்டிர் என்ற திருவாய்மொழி. இந்த 4 பதிகங்களில் ஆழ்வார் விரோதியை பற்றி தெரிவிக்கிறார். எப்படி தெரிவிக்கிறார்? வீடுவென் முற்றமும் அப்படின்றது முதல் பார்க்க வேண்டிய விஷயம். அதுல ஆழ்வார் என்ன பண்றார் என்றால், மொத்த விரோதியையும் சங்கிரகமாக இங்கு அருளி செய்கிறார் ஆழ்வார். நம்முடைய சம்சார தாபத்துக்கெல்லாம் என்ன காரணம், எம்பெருமானை அடைய ஒட்டாமல் தடுக்கக்கூடியது என்னது அப்படின்றத மொத்தமா சங்கிரகமாக பிடித்து அருளி செய்கிறார். என்ன என்றால், நீர் நுமதென்றிவை வேறு முதல் மாய்த்து அகங்காரம் மமகாரம். இதுதான் நம்மளுடைய விரோதிக்கு எல்லாம் பீஜம், எல்லாத்துக்கும் விதையானது என்ன என்றால் இந்த அகங்காரம் மமகாரம் தான். இத ரிஷியே தெரிவிக்கிறார். சம்சார தரு விரக்ஷஸ்ய, அதாவது சம்சார விஷ விரக்ஷஸ்ய பீஜமேதது விதாஸ்திதம் அனாத்மன் ஆத்ம புத்திர்யா அஸ்வே ஸ்வமிதி யாமதிஹி. சம்சார விஷ விரக்ஷஸ்ய, சம்சாரமே ஒரு விஷமான மரம். இந்த மரத்துக்கு 2 விதைகள் உள்ளன. என்ற 2 விதைகள்? அனாத்மன் ஆத்ம புத்திஹி, ஆத்மா அல்லாதது இந்த உடம்பு. இந்த உடம்பு ஆத்மாவா? நாம் இந்த உடலா? கிடையாது. ஆனால் அனாத்மனி ஆத்ம புத்திஹி, இந்த நான் அல்லாத இந்த உடம்பிலே நான் 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 அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏற்படுறது இல்லையா? இதுதானே எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம். நான் இந்த உடம்பு அப்படி நினைச்சாச்சுன்னா அப்புறம் இந்த உடம்புக்கு வேண்டியதுதான் அப்படின்றது அதை பற்றி போவேனே ஒழிய நான் யாரு அப்படின்றத மறந்து இருப்பேனே. ஆக இந்த அகங்காரம், இதுதான் அகங்காரம் சொல்லுவார்கள். அகங்காரம் அப்படின்னா நான் அப்படின்ற அகம்பாவம், அது ஒண்ணு இருக்கு. சுவாதந்திரியம் அப்படின்னு சொல்லுவார்கள். மற்றொரு அர்த்தம் என்னன்னா, அகங்காரம் அப்படின்றதுக்கு நான் அல்லாத இந்த உடம்பிலே நான் என்கிற எண்ணம், அதுதான் அகங்காரம். அதற்கு பிறகு அஸ்வே ஸ்வமிதி யாமதிஹி, என் உடைமை அல்லாத பொருளிலே என்னுடையது அப்படின்ற எண்ணம், அதான் மமகாரம். எவ்வளோ விஷயங்கள்ல பற்று வச்சுட்டு இருக்கோம். இந்த பற்று தான் மமகாரம். என்னுடையது என்னுடையது அப்படின்றது தானே நம்மளுடைய பற்று. இந்த பற்றுனால எவ்வளவோ சிரமம். பற்று இல்லாம மட்டும் வாழ்ந்தோம்னா சிரமமே இருக்காது. எல்லா சிரமத்துக்கும் காரணம் இந்த பற்று தான். ஏன்னா அப்பதான் அது விட்டு போச்சுன்னா என்னுடையது போயிருத்தே அப்படின்னு எண்ணம் வருது, நமக்கு துக்கமானது வருது. பற்றே இல்லைன்னா அங்க துக்கமே இருக்காது. ஆக அகங்காரம் என்ன, மமகாரம் என்ன, இது 2 தான் இந்த சம்சாரத்துக்கு காரணம். இதான் முதல் தடை அப்படின்னு சங்கிரகமாக வீடுமென் முற்றவும் அப்படின்ற இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் அருளி செய்தார். இதற்கு மேம்பட 3 பதிகங்கள் இருக்கு இல்லையா? சொன்னால் விரோதம் இது, ஒரு நாயகமாய் கொண்ட பெண்டிர். இந்த 3 பதிகங்கள்ல வீடுமென் முற்றத்துல சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஆழ்வார் விவரணம் செய்கிறார். அதுல சொன்னால் விரோதம் இது அப்படின்ற பதிகத்துல ஆழ்வார் என்ன சாதிக்கிறார் என்றால், அசேவிய சேவை கூடாது அப்படின்னு தடுக்கிறார். அசேவிய சேவைனா என்ன? அசேவியன் அப்படின்னா வணங்கத்தகாதவன், சேவை அப்படின்னா வணக்கம். வணங்கத்தகாதவர்களிடத்துல நாம் செய்யக்கூடிய வணக்கம் இருக்கு, இது நமக்கு தடை. வணங்கத்தகாதவர்களை வணங்கினோமே என்றால் இப்ப வணங்க தகுந்த எம்பெருமான மறந்தோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இந்த விரோதியை ஆழ்வார் நமக்கு கழித்து கொடுக்கிறார், இது செய்யக்கூடாது அப்படின்னு. இது அன்றாட வாழ்க்கைக்கு எவ்வளவோ உதவும். நம்ம எம்பெருமான மறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எவனுக்கோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆழ்வாரை தெரிவித்தார், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்தேழையானேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி, அதாவது தன்னுடைய பெரிய திருமொழி முதல் பத்தில தெரிவிக்கிறார். பெரியேன் ஆயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், மற்றவர்களுக்கே வேலை பண்ணி நான் ஏழையாகவே ஆயிட்டேன். நமக்கு சந்தேகம் வரும், மற்றவருக்கு உழைச்சா அவ சம்பாத்தியம் கொடுப்பாரு, அவன் ஊழியம் கொடுப்பாரு, நம்ம பணக்காரதால் தானே ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. எம்பெருமான மறந்து இருக்கக்கூடியது ஏழைத்தன்மை தானே. பிறர்க்கே உழைத்து ஏழை ஆனேன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நம்மளுக்கு குடும்பத்தெல்லாம் அதாவது காப்பாற்றுறது அப்படின்றது அது ஒரு கர்த்தவியம் தான், செய்ய வேண்டியதுதான். அதற்காக வேலை பண்ணோமே என்றால் அப்போ எம்பெருமானை நாம்
அவனை தொடர்த்துக்கு அப்படின்றதுக்காக குடும்பத்தை பாதுகாக்கிறது அப்படின்றதுக்காக, குடும்பத்தை பாதுகாக்கிறது எதுக்காக? எம்பெருமான தொடர்றதுக்காக தான். அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வேலை அப்படின்னா நம்மளுடைய கிரமமானது சரியாவே அமைஞ்சிருக்கும். ஆனா எனக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற மட்டும் நமக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, என்னுடைய கேரியரை நான் பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா நிச்சயமா இந்த அசேவிய சேவையில அதை கொண்டு போய் விட்டுடும். கண்டவன் கால விழ வேண்டியதாக ஆயிடும். ஆகையினால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயத்தை இங்க ஆழ்வார் தெரிவிக்கிறார். அசேவிய சேவை பண்ணாதீங்கோள் பண்ணீங்கோளே என்றால் எம்பெருமானை மறக்க வேண்டியதாக வரும். அது தடைதான், அது ஒரு விரோதி தான் அப்படின்றத சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் அப்படின்னு இந்த பதிகத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு நாயகமாய் 4ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி. அதில் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தியாஜ்யங்கள். ஐஸ்வர்யம் கூடாது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமும் ஸ்வர்க்கம் முதலான ஐஸ்வர்யங்களும் அது கூடாது. அதே போல கைவல்யம் கூடாது அப்படின்னு தெரிவிக்க, இந்த காலத்துல இதை பத்தி ஒரு பெரிய விசாரம் வராது. ஆனா அந்த காலத்துல ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி எழுந்தது என்றால், வேதத்துல சொல்லப்பட்ட புருஷார்த்தமாச்சே கைவல்யம் அப்படின்றது, அதே போல வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு புருஷார்த்தமாச்சு சொர்க்கம் என்பது, அத போய் ஆழ்வார் வேண்டாம் அப்படின்னு தள்ளினாரே என்றால், அப்போ வேதத்துக்கு முரண்பாடாக ஆழ்வார் பேசுறாரா? வேத மறுப்பை ஆழ்வார் செய்கிறாரா அப்படின்னு கேள்வி வர, நம்ம ஆச்சாரியாலாம் தெரிவிக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, ஆழ்வார் கைவல்யம் அப்படின்றது ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னாரானா, சொர்க்கம் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாரானா, அப்படி சொல்லியிருந்தாருன்னா வேத மறுப்பு வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார் அப்படி சொல்லலையே. பகவான் அப்படின்ற அந்த உயர்ந்த தத்துவத்தை பார்க்கும் பொழுது ஸ்வர்க்கமோ கைவல்யமோ எல்லாமே அல்பமான பலன்கள். ஆகையினால் அதன் பின்னே போக வேண்டாம் அப்படித்தானே தடுக்கிறார். ஆகையினால வேத மறுப்பு வாதம் ஆழ்வார் பண்ணல அப்படின்னு நம்ம ஆச்சாரியெல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆக இந்த ஒரு நாயகமாய் 4ஆம் பத்தியனுடைய முதல் திருவாய்மொழியில ஆழ்வார் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், எதை விரோதி அப்படின்னு காட்டி கொடுக்கிறார்? ஐஸ்வர்ய கைவல்யங்கள் விரோதி அப்படின்றத, புருஷார்த்த விரோதி அப்படின்றத ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அதற்கு பிறகு கொண்ட பெண்டிர் மக்கள் உற்றார் 9ஆம் பத்தியனுடைய முதல் திருவாய்மொழி. இதில் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, பந்து பரிகிரகம் பண்ணக்கூடாது. ரொம்ப உற்றார் உறவினார் அப்படின்னு அந்த பரிகிரகம் அவர்களை கூடவே வைத்துக் கொள்றது அப்படின்றது நாம் செய்யக்கூடாது அப்படின்றது. ஏன்னா நிருபாதிக பந்து யாரு? நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு எம்பெருமான் தான். மற்றவர்கள் எல்லாம் போய் வரக்கூடிய உறவுகள் தான். ஆகையினால அந்த பந்து பரிகிரகத்தை ஆழ்வார் தவிர்க்கிறார். அது விரோதி அப்படின்றத காட்டுறார். இங்கேயும் அழகா நம்ம விரோதி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த உறவுக்காரர்களிடத்துல நம்ம மனசை செலுத்தினோமே என்றால், அப்ப கோயிலுக்கும் எம்பெருமான் திருவடிகளுக்கும் எப்படி போறது? அங்க எப்படி நம்ம பொழுத போக்குவோம்? உறவு அப்படின்னு இருந்துட்டோம்னா. ஆகையினால ஆழ்வார் அதை கழித்து கொடுக்கிறார். இங்க ஒரு சந்தேகம் வரலாம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அப்ப பந்துக்கள் தானே உதவுறார்கள், அவர்கள் எப்படி விட முடியும் என்றால், அந்த கஷ்டம் வந்ததுன்னா அவர்கள் உதவுறார்கள் அப்படின்றது உண்மைதான். ஆகையினால அவர்களுக்கு அதுக்கு உண்டான பிரத்தியை கண்டிப்பா பண்ணணும். அப்ப மறுபடியும் அவர்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அப்ப அவர்களிடத்துல நம்ம ஒரு உதவியை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஒண்ணுமே செய்யாம இருந்தோம்னா அது தப்பாயிடும். அதனால அந்த மாதிரி ஆச்சாரியெல்லாம் சொல்ல மாட்டார்கள். அதுக்கு வேண்டிய அந்த டியூட்டி அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, கர்த்தவிய அம்சம், கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஆனா தாத்பரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய உறவு அப்படின்னு ரொம்ப பற்றை வளர்த்து கொண்டோமே என்றால் அப்ப நம்மளுடைய ஆத்ம யாத்திரை அப்படின்றது தடைப்பட்டு போகும். அப்ப நம்மளுடைய உறவு அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பேமே ஒழிய எம்பெருமான பார்க்காம போயிடுவோம் இல்லையா? அப்படின்றதுதான் ஆச்சாரியாருக்கும் ஆழ்வார்களுக்கும் தாத்பரியம். ஆக கொண்ட பண்டீர் அப்படின்ற பதிகத்துல நிருபாதிக பந்துவை விட்டுட்டு இந்த உற்றார் உறவினர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிகிரகம், அவர்களை என்னுடைய உறவு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்றோம் இல்லையா, அது ஆழ்வார் தடுக்கிறார். அது விரோதி அப்படின்றத தெரிவிக்கிறார். இங்க நம்பிள்ள ஒரு அழகான கேள்வியை கேட்டுக்கிறார். வீடுமின் முற்றமும் அப்படின்றது இதுதானே எல்லாத்துக்கும் சங்கரமாக அருளி செய்தது. விரோதிய போக்கணும் அப்படின்னா அந்த வீடுமின் முற்றமும் அப்படின்ற பதிகம் தான். அதில் ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? எல்லாவற்றையும் விட வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி, எல்லாவற்றையும் விடணும்னா எப்படி விடணும் அப்படின்னு கேள்வி வராதா அப்படின்னு நம்மள கேட்டுக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு மேற்பட இன்னொரு கேள்வி கேட்கிறார். எப்படி விடணும் அப்படின்னு கேள்வி வேணுமாண்ணா? கையில ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அது விடணும் அப்படின்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே. எப்படி விடணும் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குமா அப்படின்னா இங்க இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா, எல்லாவற்றையும் விடணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் விடணும் அப்படின்னா விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் விடணும் அப்படின்னா விஷயங்களே இல்லாத இடத்துக்கு போகணும். விஷயத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது, அதான தாத்பரியம். இப்ப விஷயத்தோட தொடர்பு இருக்கக்கூடாதுன்னா நம்ம விஷயத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகணும்.
அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் அழிக்கணும். அந்த மாதிரிதான் ஆழ்வார் சொல்றாரா என்றால் ரெண்டும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் விட்டு போகணும் அப்படின்னா எங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் போகணும். ஆனா சம்சாரத்துல எல்லா இடத்துலயும் விஷயங்கள் இருக்கதானே செய்யறது. ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு அர்த்தமாயிடும். நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு எப்படி போறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம பதிலாக இருக்கும். அது பதில் கிடையாது. சரி எல்லாத்தையும் அழிச்சிடலாமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெடிகுண்டுகள்லாம் அப்படிதான் இருக்கு. ஒரு வெடிகுண்டு போட்டா ஒரு நகரமே போயிடும் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அணுகுண்டுகள்லாம் இருக்கு. அந்த மாதிரி உலகத்தை அழிச்சிடலாமா அப்படின்னா எம்பெருமானுடைய சொத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆக இது ஒரு பதில். மற்றொரு பதிலும் இருக்கு. இந்த இந்த லோகத்திலேயே சம்சாரத்திலேயே காடு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல ஜனசஞ்சாரமே கிடையாது. அங்க போய் இருந்தா விஷயத்துல இருந்து தப்பிச்சிடலாமா என்றால் அவங்க நம்பிளை சாதிக்கிறார். இந்த மாதிரிதான் ஒருத்தர் பண்ணார், ஜடபரதர் அப்படின்னு அவருக்கு பெயர். இவர் காட்டுல போய் தபஸ் பண்ணியிருந்தார். ஆனா அவருடைய சரித்திரம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்லையா. அவர் கடைசி காலத்துல மான் இடத்துல ஒரு அன்பை கொண்டு அவருடைய அந்த ஆத்ம யாத்திரையை மாறி போயிருச்சு. கடைசியில மானாகவே அவர் பிறவி எடுத்தார் அப்படின்றத சரித்திரம் எல்லாருமே அறிந்ததுதான். அதே போல மற்றொரு சரித்திரமும் இருக்கு. சௌபரி அப்படின்ற மகரிஷி அவர் என்ன பண்ணார், ஜனசஞ்சாரம் இல்லாத குளத்துக்குள்ள போயிட்டு நான் தபசு பண்ண போறேன் அப்படின்னு அங்க போய் பண்ணார். அங்க அவர் சில மீன்கள்லாம் சஞ்சரிக்கிறத பார்த்தார். அந்த மீன்கள்லாம் தன்னுடைய குட்டியோட சஞ்சரிக்கிறது அவரு தோணிச்சு, நானும் இதே மாதிரி குடும்பத்துல இருக்கலாமே அப்படின்னு தோணி வெளில அவர் குடும்பஸ்தராவே ஆயிட்டார். எல்லாத்தையும் விட்டு துறவியாக இருந்தவர் அப்படியே மாறி போய் சம்சாரத்துல விழுந்துட்டார். ஆக ஜனங்கள் இல்லாத விஷயங்கள் இல்லாத இடத்துக்கு நான் போயிட்டேன் எனக்கு தபஸ் வந்துடும் அப்படின்னா சொல்ல முடியாது. அதைதான் நம்பிள்ளை சாதிக்கிறார். நிவிருத்த ராகசிய கிரகம் தப்போவனம். எவனுடைய மனசுல ராகம் இல்லையோ, எவனுடைய மனசுல ஆசை இல்லையோ, அவனுடைய அகமே ஒரு தபசு தான், தப்போவனம் தான், அதுவே ஒரு காடு தான் அப்படின்னு நம்பிள்ளை சாதிக்கிறார். ஆக ஆழ்வார் வீடுமின் முற்றவும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன தாற்பயம்? எல்லாத்தையும் விட வேண்டும் அப்படின்னா என்ன தாற்பயம்னா மனசுல அந்த பற்ற விட வேண்டும். ஆக நம்மளே ஒரு 2 புருஷால் எடுக்கிறார் உதாரணத்துக்கு. ஒண்ணு ஜனக மகாராஜா, மற்றொருவர் குலசேகர ஆழ்வார். 2 பேரும் ராஜாக்கள். அவர்கள் எதை விட முடியும்? வீட்டை விடுறது இல்ல, அவர்களுக்கு நாடே ஒரு பொறுப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட 2 ராஜாக்கள் ஆழ்வார் என்ன பண்ண, அதாவது நம்மளே என்ன பண்றாரு அப்படின்னா உதாரணமாக எடுத்து காட்டுறார். இவர்கள் 2 பேர் தான் விட்டவர்கள், தியாகத்தை செய்தவர்கள். எப்படி தியாகத்தை செய்தவர்கள் என்றால், இந்த ஜனக மகாராஜர் இருக்காரு, இவர் யாக்ஞவல்கியர் அப்படின்ற முனிவருடைய சிஷ்யர். அந்த யாக்ஞவல்கியர் அப்படின்ற முனிவருக்கு மற்ற முனிவர்களும் சிஷ்யர்களாக இருந்தார்கள். வேதாந்த காலக்ஷேபம் பண்ணணும், பிரம்மத்தை பத்தி சொல்லணும். சொல்லும் பொழுது ஜனகர் வராரா அப்படின்றதுக்காக காத்துன்னு இருப்பாராம் யாக்ஞவல்கியர். இதை கண்ட மற்றவர்களுக்கு எல்லாம் தோணித்து, ஜனகர் ஏதோ கொஞ்சம் அதிகமாக சம்பாவனை கொடுக்கிறார் போல இருக்கு, அதுக்காக தான் யாக்ஞவல்கியர் அவருக்காக காத்துன்னு இருக்கார் அப்படின்னு மற்றவர்களுக்கெல்லாம் தோணித்தான். இது யாக்ஞவல்கியர் புரிஞ்சுட்டார். புரிஞ்சின்றவர் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய யோக பிரபாவத்தினால மிதிலா தேசம், ஜனகருடைய தேசம் இருக்கு இல்லையா, மிதிலா தேசம், அது மொத்தமே பத்தி எரியறா போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாராம். நாடும் உள்பட காடும் உள்பட எல்லாமே பத்தி எரிகிறா போல தோற்றத்தை ஏற்படுத்தினாராம். அதை கண்டு அந்த முனிவர்கள், மற்ற முனிவர்கள், சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லாருமே, ஐயோ என்னுடைய உடைமை என்ன ஆறுதோ, இந்த நெருப்புல என்ன பத்தி என்ன போறதோ என்னுடைய உடைமை அப்படின்னு தன்னுடைய உடைமையை என்ன ஆறுது அப்படின்னு பாக்குறதுக்காக அவர்கள் எல்லாம் எழுந்து போயிட்டார்களாம். அவர்களுடைய உடைமை என்னவாக இருக்கும்? ஏதோ 2-3 வேஷ்டிகளா இருக்க போது இவ்வளவுதான். அந்த ரிஷிகள்லாம் அங்க போனோடனே புரிஞ்சின்றார்கள், இது யாக்ஞவல்கியருடைய ஒரு யோக பிரபாவம், உண்மையாகவே இங்க நெருப்பு அப்படின்றது கிடையாது, இவர் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கார், இது ஒரு யோக பிரபாவம் அப்படின்னு புரிஞ்சுட்டு வந்தார். வந்து பார்த்தா ஜனகர் நகரவே இல்லை. இடிச்ச புலி அப்படின்னு சொல்லுவா, இடிச்ச புலியை போல உட்கார்ந்து இருக்கே அப்படின்னு. இடிச்ச புலி எங்கேயுமே நகராது, அது போல ஜனகராஜர் அங்கேயே உட்கார்ந்து இருந்தார். அப்பதான் புரிஞ்சது இவருடைய பிரபாவம். உடனே கேட்டார்கள், யாக்ஞவல்கியரும் கேட்டார் ஜனகரை, ஏன் போகவே இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா இவர்கள்லாம் இந்த ரிஷிகள்லாம் போனார்களே, இவர்கள் என்ன உடைமை இருக்க போறது? ஒண்ணுமே கிடையாது. இவருக்கோ நாடே உடைமை, மிதிலா தேசத்துக்கே இவர் தான் சொந்தக்காரர். ஆனா இவர் தன்னுடைய நாடு என்ன ஆகுது அப்படின்றத பாக்கிறதுக்கு போகவே இல்லையே, என்ன உன்னுடைய உள்ளத்துல என்ன ஓடின்னு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சொத்து நாடுன்னு யார் சொன்னது? அனந்தம் பதமே வித்தம் எஸ்யமே நாஸ்தி கிஞ்சனா மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதே. அனந்தம் பதமே வித்தம், என்னுடைய வித்தம், என்னுடைய சொத்து என்ன என்றால் அனந்தம். என்னுடைய சொத்து எம்பெருமான் அனந்தம் தான். அனந்தம் பதமே வித்தம், அனந்தம் அப்படின்றது அழிவில்லாத சொத்து, அது எம்பெருமான் தான் இருக்க முடியும். ஆக அழிவில்லாத எம்பெருமான் தான் என்னுடைய சொத்து. அனந்தம் பதமே வித்தம், எல்லை இல்லாதது என்னுடைய சொத்து. எஸ்யமே நாஸ்தி கிஞ்சன, இப்படிப்பட்ட எனக்கு
தனியா குறிப்பிட்டு இதுதான் என்னுடைய பொருள் அப்படின்றது கிடையாது. மமகாரம் இல்லாதவர் ஜனகர். அதனால அவர் சொல்றார், மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரணஷ்யதி. மிதிலையானது பத்தி எரிஞ்சால் கூட எனக்கு என்ன நாசம் அதனால அப்படின்னு மமகாரத்தை விட்டவராக தியாகம் செய்தவர் அந்த ஜனகர். அதே போலதான் குலசேகர ஆழ்வாரும், அவரும் ராஜாவாக இருந்து கொண்டேதான் எப்படி இருந்தார். அனவரதம் ராமகதை அருளும் அவன் வாழியே அப்படின்னு அவருடைய வாழி திருநாமத்துல வருது. ஆக குலசேகர ஆழ்வாரும் ராஜாவாக இருந்து கொண்டே ராஜ்யத்தின் மத்தியத்திலேயே என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய மனசுல திருவுள்ளத்துல எந்த ராகமும் இன்றிக்கே எம்பெருமானை சிந்தித்துக் கொண்டிருப்பதனால அவர் ஒரு சன்னியாசியாகவே இருந்தார். ராஜாவாக இருந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் விட்ட துறவியாகவே இருந்தார் என்று. இதுதான் நாம் விரோதியை விட வேண்டிய பிரகாரம் என்ன அப்படின்னா, மனசுல அந்த சங்கத்தை விட வேண்டும். நிவிருத்த ராகசிய கிரகம் தப்போவனம். எவனுக்கு தன்னுடைய மனசுல ராகம் ஆசை அப்படின்றது இல்லையோ அவனுடைய கிரகமே ஒரு காடாக, தப்பத்துக்கு உரிய காடாக இருக்கும் அப்படின்னு நம்பிள் எங்க சாதிக்கிறார். ஆக ஆழ்வார் 4 பதிகங்கள்ல விரோதி சொரூபத்தை தெரிவிக்கிறார். வீடுமின் முற்றவும் அப்படின்ற இடத்துல அகங்காரம் மமகாரங்கள் விரோதிகள் அப்படின்னு சங்கிரகமாக மொத்தத்தையும் சேர்த்து சாதிச்சுட்டார். அகங்காரம் மமகாரம் தான் இந்த சம்சாரத்துக்கே காரணம் அப்படின்னு. அதுக்கு மேல அதனுடைய விவரணம் தான் எப்படி அகங்காரம் மமகாரம் காரணம் ஆறுது அப்படின்னா, சொன்னால் விரோதம் இது அப்படின்ற 3:9 அந்த பதிகத்துல அசேவிய சேவைக்கு அது காரணம் ஆயிடும். ஏன்னா நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சுதானே நம்ம தகுதியற்றவர்கள் நம்ம போய் சேவிக்கிறோம். ஆக அசேவிய சேவையில அது போய் மூட்டிடும், அது கூடாது அப்படின்னு 3:9 தெரிவித்தார். அப்புறம் ஒரு நாயகமா அப்படின்ற இடத்துல ஐஸ்வர்ய கைவல்யங்கள் கூடாது, அவை விரோதிகள் அப்படின்றத தெரிவித்தார். அப்புறம் கொண்ட பெண்டிர் 9:1 பந்து சங்கமம், பந்துக்கள் இடத்துல அதீவ ஒரு பிரீத்தி அப்படின்றதெல்லாம் கூடாது அப்படின்றதை 9:1 கொண்ட பெண்டிர் அப்படின்ற பதிகத்துல தெரிவித்தார் என்று. இப்படி நாம் விரோதி சுரூபம் என்ன அப்படின்றதை அனுபவித்தோம். இதுக்கு அடுத்தது உபாய சுரூபம். கடைசியில தான் பல சுரூபத்தை பத்தி நாயனார் தெரிவிக்கிறார். ஆக அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல உபாய சுரூபத்தை பத்தி பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.